السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பு நிறைந்த சகோதரர்களே, இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத்தந்த துவாக்கள், மிக முக்கியமான துவாக்கள், ஒரு 10 துவாக்களை இன்றைய தினம் கூறவிருக்கிறோம். நண்பர்கள் பலரும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த மற்ற துவாக்களுக்கும் திருக்குர்ஆனிலே இருக்கக்கூடிய துவாக்களுக்கும் இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த துவாக்கள், திருக்குர்ஆனில் இருக்கின்ற இந்த துவாக்கள் அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தந்தது. எந்த சூழ்நிலைகளில் எதை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற காரணத்தினால் துவாவை ஏற்கின்ற ஒரே இறைவன் அந்த ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர மனிதர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் வலிமையோ ஆற்றலோ யாருக்கும் எதற்கும் இல்லை எனும்போது அந்த அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய துவாக்கள் தான் மிக உயர்ந்தவை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சொல்லும்போது, அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டார்கள். தவறு செய்ய தெரிந்த ஆதம் நபிக்கு எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. பிறகு அல்லாஹ்வே அவர்களுக்கு எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக் கொண்டார்கள். அதை வைத்து அல்லாஹ்விடம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஃபதாப அலைஹி, அவர்களுடைய பாவ மன்னிப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் கூறுகிறான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தையை வைத்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கோரியதால் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்து பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் என்று கூறுகிறான். எனவே அல்லாஹ் கற்றுத்தந்த வார்த்தையை கொண்டு நாம் கேட்கும் துவாக்களுக்கு வலிமை அதிகம். ஃபதாப அலைஹி, ஃப என்று சொன்னால் உடனே அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்தான். அல்லாஹ்விடமிருந்து கற்று பெற்ற வார்த்தையால் கேட்டதனால் உடனே மன்னித்தான். இந்த ஃப என்பதற்கு உடனடியாக மன்னித்து விட்டான் என்று பொருள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, அந்த வகையிலே எந்தெந்த சூழ்நிலைகளில் என்ன துவாக்களை ஓதினார்கள் இறை தூதர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதை நாம் ஓதினால் அல்லாஹ் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான். பாருங்கள், உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய சூழ்ச்சி நம்மை தாக்கி விடுமோ, நமக்கு எதிராக மனிதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்களே என்ற அச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். பாருங்கள், 40வது அத்தியாயம் சூரா காஃபிர்ல 44வது வசனம். ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற துவா. இதை எப்போது ஓத வேண்டும் என்றால், மனிதர்களின் சூழ்ச்சிக்கு நாம் ஆளாகி விடுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர் இதை ஓத வேண்டும். இதை ஓதியவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? உடனே அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். ஸய்யிஆதி மா மக்கரு, அந்த மனிதர்கள் செய்த சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். இப்படி சொன்னவரை பாதுகாத்தான். வஹாக பி ஆலி ஃபிரௌன சூஉல் அஸாப், ஃபிரௌனுடைய படைபரிவாரத்தினரை தீய தண்டனை சூழ்ந்து கொண்டது என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த துவாவை யார் எப்போது ஓதினார்கள் என்றால், இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஈமானை மறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர், ஃபிரௌனுடைய படையை சார்ந்தவர். ஆனால் அவர் ஈமானை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார், உள்ளத்துல வெளியில சொல்லவில்லை. அப்படிப்பட்டவர் அந்த ஃபிரௌனுடைய படையினர்களை சென்று சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஃபஸததுகுரூன மா அகூலு லக்கும்,
நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விரைவிலே புரிந்து கொள்வீர்கள். சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏக இறைவன் ஒருவனை நீங்கள் நம்புங்கள், அவனை வணங்குங்கள், ஃபிரௌன் என்கிற இந்த போலி தெய்வத்துக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த உண்மையின் யதார்த்தத்தை நீங்கள் இனிமேல் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு, அப்போது அந்த மக்கள் சொல்கிறார்கள், பார்த்துக்கொள், நீ ஃபிரௌனுடைய படையில் இருந்து கொண்டு அவனை வணங்காதே என்று சொல்கிறாய், எந்த நேரம் வேண்டுமானாலும் உனக்கு எதிராக எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லும் போதுதான் அவர் இதை சொல்கிறார். ஓ ஃபக்திது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொண்டுதானே இருக்கிறான், என்னையும் பார்க்கிறான், ஃபிரௌனையும் பார்க்கிறான் என்று எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று அவர் சொன்னார். ஃபவகாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டான். வகா என்று சொன்னால் பாஸ்ட் டென்ஸ், கடந்த கால வினைச்சொல். அல்லாஹ் அவரை பாதுகாத்து விட்டான். ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவர்கள் செய்த சூழ்ச்சிகளில் இருந்து. அப்போ இவருக்கு எதிராக சூழ்ச்சி நடந்திருக்கிறது, அல்லாஹ் தான் அவரை பாதுகாத்தார். எனவே நமக்கு எதிராக நம்முடைய தொழிலிலோ வியாபாரத்திலோ நாம் பணி செய்கிற இடங்களிலோ யாரேனும் நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் சதிகள் செய்வார்கள் என்றால் நாம் இதை ஓதினால் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார். இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய சதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். அப்படியானால் எதிரிகளை மனதில் நினைத்துக் கொண்டு நாம் இந்த துவாக்களை ஓதும் போது அவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பது மாத்திரமல்ல, வஹாக பி ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய படை பரிவாரத்தினரை சூஉல் அஸாப், தீய தண்டனை சூழ்ந்து கொண்டது என்று சொல்கிறானே, அதுபோல நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் தீய தண்டனைகளை கொண்டு வளைத்து பிடித்துக் கொள்வான். இது ஒரு துவா, இது அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தந்தது. அடுத்து இரண்டாவது, தீமையில் இருந்து நமக்கு ஏதேனும் ஒரு தீமை நடந்து விடுமோ என்கிற அச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டியது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனே நல்ல வக்கீல், பொறுப்பாளி. இந்த வார்த்தை இதை எப்போது இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்ட போது அவர்கள் சொன்னது இதுதான், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்கிற வார்த்தை. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள். உஹது போருக்கு முன்னர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போரை நடத்தி அவர்களை வீழ்த்திவிட வேண்டும் என்று ஒரு கூட்டம் குறைஷிகள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்ன நாஸ கத் ஜமஉ லகும் ஃபக்ஷவுஹும், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், அவருக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் சொன்ன வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், அவனே நல்ல பொறுப்பாளியாக இருக்கின்றான். யார் சதி செய்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள் தெரியவில்லை, என்ன மாதிரி திட்டமிடுகிறார்கள் தெரியவில்லை. முதலாவது உள்ளதுல எதிரி தெரியுது, இரண்டாவது உள்ளதுல எப்படி என்ன விதமான சதிகள் நடக்கிறதுன்னு தெரியவில்லை, எதிரி யார் என்றும் தெரியவில்லை, நாம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையில் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன், அவனே நல்ல பொறுப்பாளி என்கிற வார்த்தையை சொல்வோமானால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இது 3வது அத்தியாயத்தில் சூரா ஆல் இம்ரான்ல 173வது வசனம். அதற்கடுத்து 174 சொல்கிறான், இப்படி சொன்னவுடன் ஃபன்கலபு ஃபன்கலபு பி நிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின், அல்லாஹ்வினுடைய நிஅமத், அல்லாஹ்வினுடைய அருளை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். ஃபன்கலபு, ஃபன்கலபுன்னு சொன்னாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நோக்கியும் அல்லாஹ்வுடைய அருளை நோக்கியும் முஃமின்கள் சென்று விட்டார்கள். லம் யம்சஸுஹும் சூ, எந்த தீங்கும் அவர்களை வந்து தொடவில்லை. வத்தபஉ ரிதுவானல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை அவர்கள் பின்பற்றி சென்று விட்டார்கள், அவர்களுக்கு கிடைத்து விட்டது. வல்லாஹு து ஃபضலின் அதீம், அல்லாஹ் மகத்தான பாக்கிய அருளுடையவன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்போ ஆபத்தில் சிக்கிக் கொண்டோம் என்று உணர்கிறவர்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்ல வேண்டும். இதுவும் அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருவது 3வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்தில். இறை தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் ஓதிய துவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துவா. அதற்கடுத்து 3வது, கவலையில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது?
ரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபில எதை ரம் என்று சொல்வார்கள் என்றால், எந்த கவலையை மனிதனால் தீர்க்க முடியாதோ, லா யஹில்லுஹா இல்லல்லாஹ், லா யஹில்லுஹா அய்யுல் பஷர், எந்த மனிதனும் தீர்க்க இயலாத, அல்லாஹுவால் மட்டுமே தீர்க்க இயலுகின்ற, அல்லாஹுவால் மட்டுமே தீர்க்க முடிகின்ற கவலைகளுக்கு பேர் தான் ரம். இந்த மாதிரி ரம் என்கிற கவலையிலே சிக்கி கொண்டவர்கள், வழி தெரியாமல் தவிப்பவர்கள், எப்படித்தான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே வரப்போகிறோமோ தெரியவில்லையே என்கிற கவலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஓத வேண்டிய துவா தஸ்பீஹ் யூனுஸ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அல்லாஹ் அதை அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே 21வது அத்தியாயம் சூரா அல் அம்பியா என்ற அத்தியாயத்தில் 87வது வசனத்திலே சொல்கின்றான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூயவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்கிற துவா. இதை பாருங்கள், என்னை இந்த கவலையிலிருந்து என்னை காப்பாற்று நீக்குங்கிற வார்த்தையே இதுல வரல. அல்லாஹ்வை புகழுகிறோம், அவ்வளவுதான். இந்த கவலையில் சிக்கி கொண்ட மனிதன் அல்லாஹ்வை புகழும் போது, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற போது, நான் அநியாயம் செய்து விட்டேன், அதனால் தான் எனக்கு இந்த கவலை வந்திருக்கிறது என்று ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, அதை ஒத்துக்கும் போது, அல்லாஹ் உடனே என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே அவருடைய பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஃபஸ்தஜப்னா லஹு வகஷஃப்னா மா பிஹி மின் துர் ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், கவலையிலிருந்து அவரை நாம் விடுவித்தோம். கம், கவலை இருக்கு பாருங்க, இந்த கம் என்கிற கவலையிலிருந்து அவரை நாம் விடுவித்தோம் என்பதோடு அல்லாஹ் முடித்துக் கொள்ளவில்லை. அதற்கடுத்து வசனத்தை நிறைவு செய்யும் போது நறுக்கு என்று சொல்கிறான், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம். இப்படி ஓதுனாங்கண்டா, இதே மாதிரி கவலையை சிக்கி கொண்டவங்க ஓதுனாங்கண்டா மூமின்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 21வது அத்தியாயம் சூரா அல் அம்பியா என்ற அத்தியாயத்துல 87வது வசனத்துல அந்த துஆவையும் 88வது வசனத்துல மூமின்கள் இதை ஓதினால் அவர்களையும் நாம் காப்பாற்றுவோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதற்கு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 4வது துஆ. இது எதுக்குன்னு சொன்னா, அல் லிகஷ்ஃபில் மர்தி வரத்தில் காயிபி, யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க, வீட்டில இருந்து யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க, அல்லது ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டது, அதற்கடுத்து நோயில் சிக்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் சில நோய்கள்ல பெர்மனண்டா சிக்கியிருப்பார்கள். சுகர்னு சொன்னா அது மௌத்து வரைக்கும் இருக்கதான் பாய் செய்யும், தொடர்ச்சியாக அந்த மாத்திரையை போட்டுக்குங்க என்று சொல்வது உண்டு. இந்த மாதிரி சில நோய்கள் அது ஆட்கொள்ளி நோய் அல்ல, அதே நேரத்தில் அது உடலுக்கு ஒரு பெரிய இடைவெளி தந்து கொண்டே இருக்கும் அன்றாட வாழ்விலே. சரியாக கவனிக்காவிட்டால் அது பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். இந்த மாதிரியான வியாதிகளிலே சிக்கி இருக்கக்கூடியவர்கள் ஓத வேண்டிய துவாவை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதே 21வது அத்தியாயத்தில் சூரா அல் அம்பியாவில் 83வது வசனத்தில் சொல்கிறான். இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. ரப்பி அன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், என் இறைவா என்னை நோய் வந்து பிடித்துக் கொண்டது. மஸ்ஸனிய துர், என்னை நோய் வந்து பிடித்துக் கொண்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய், உன்னை விட பெரிய இரக்கமுள்ளவன் யாரும் கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த வியாதியிலிருந்து என்னை நீக்கி காப்பாற்று அங்கிற வாசகம்லாம் அங்கே இல்லை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள் என்று அல்லாஹ் நமக்கு நாம் ஓதக்கூடிய திருக்குர்ஆனிலே சொல்கின்றான் என்றால், இதுபோல நீங்கள் ஏதாவது நோயிலே சிக்கி கொண்டால் இதை ஓதுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய அறிவுறுத்தல். இதை ஓதியதற்கு பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அதே வார்த்தை தான். எப்படி யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் சொன்னானோ ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துவாவை நாம் உடனே ஏற்றுக்கொண்டோம். வகஷஃப்னா மா பிஹி நுபுர், அவரிடம் இருந்த வியாதியை நாம் அகற்றினோம். வகஷஃப்னா மா பிஹி நுபுர், அவரிடம் இருந்த வியாதியை நாம் அகற்றிவிட்டோம்.
வஆத்தைனாஹு அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தை அவருக்கு நாம் தந்தோம். பிரிந்து போன அவருடைய குடும்பத்தை எல்லாம் மறுபடியும் அவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தோம். வமிஸ்லஹு மஅஹும் வமிஸ்லஹு மஅஹு, இந்த குடும்பத்தை போல இன்னொரு பங்கையும் அவருக்கு நாம் கொடுத்தோம் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் தஃப்சீர் இப்னு கஸீரிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி சுமார் 18 ஆண்டு காலம் ஒரு வியாதியிலே அவர்கள் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த துவாவை அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வியாதியை போக்கினான். ஒரு நீரோடையிலே குளிக்க சொன்னான், குளித்தார்கள், வியாதி போனது. வானத்திலே இருந்து தங்க வெட்டுக்கிளிகள் வந்தன. அந்த தங்க வெட்டுக்கிளிகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டி 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 அழுகிறார்கள், எனக்கு தான் இந்த வெட்டுக்கிளி என்று. புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்போது அல்லாஹ் கேட்டான், அலம் அக்னைதுக அம்மா தரா, ஐயூபே, இது இல்லாமல் உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? இது உங்களுக்கு தேவையில்லையே? இப்படி கூட்டி கூட்டி அழுறீங்களே, இவ்வளவு அவசரப்பட்டு இந்த தங்க வெட்டுக்கிளிகளை எடுக்கணும்னு அவசியம் இல்லையே, இது இல்லாமலே உங்களால் வாழ முடியும் தானே என்று சொல்லும்போது, லா இனம்பி அன் ரஹ்மதிக்க, இறைவா நீ தரக்கூடிய அருளை எப்படி நான் வேண்டாம் என்று சொல்ல முடியும்? இது உன்னுடைய அருள். வானத்திலிருந்து தங்க வெட்டுக்கிளிகள் வந்து இறங்குவது எனக்கு நீ தரக்கூடிய அருள், அதை நான் கூட்டி கூட்டி ஆள்றேன் என்று சொன்னார்கள். அப்படியானால் அவர்கள் இழந்த செல்வத்தை அவர்கள் மீண்டும் பெற்றார்கள். அதைவிட இன்னும் சொல்ல போனால் வானத்திலிருந்து அவர்கள் உழைப்பில்லாமல் வானத்திலிருந்து தங்க வெட்டுக்கிளிகள் வந்து விழுந்தார். மன ஓர்மையோடு இதை நாம் ஓதுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எவ்வளவு பெரிய வியாதியையும் நீக்குவான். அதோடு இழந்த பொருட்களையும் அல்லாஹ் மறுபடி நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான். அதற்கடுத்து இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் 21வது அத்தியாயத்தினுடைய 83ல அந்த துவாவையும் 84வது வசனத்துல அதை முடிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, வذிக்ரா லில் ஆபிதீன், நம்மை வணங்கக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இதை நாம் கொடுத்தோம். யார் நம்மையே வணங்க வேண்டும் என்ற ஓர்மையிலே சிந்தனையில் இருக்கிறார்களோ, இறைவனை வணங்கியே ஆக வேண்டும் என்பதிலே ரொம்ப உறுதியாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் இதை நாம் கொடுத்தோம். எதை கொடுத்தோம்? அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு ஒரு பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்து இழந்ததையெல்லாம் திரும்ப பெறுகிற இந்த சம்பவத்தை நாம் சொல்வது நம்மை வணங்கக்கூடியவர்களுக்கு படிப்பினையாக, அவர்களுக்கும் இதே தான் இது என்பதை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இது 4வது. 5வது என்னன்னு சொன்னா, அநியாயக்கார கூட்டம் நம்மை தேடுகிறது. நாம் எந்த தப்பும் செய்யல, எந்த தப்பும் நாம செய்யல, ஒரு கூட்டம் நம்ம தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ சாதாரணமாக இப்போ நடக்குது பாருங்க, லிஞ்சிங்லாம் நடக்குது பாருங்க. சும்மா ரோட்ல போய்கிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டுங்க வா, போல் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு என்று சொல்லி அவனை அடிப்பது, துன்புறுத்துவது, சொல்ல மாட்டேன்னு சொன்னா அடிச்சு காயப்படுத்துறது, சொல்லிட்டான்னா அதுக்கப்புறமா அவனை கொள்றது. சொல்லிட்டா விட்டுருலாம்ல, சொன்னதுக்கு அப்புறமாவும் கொலை பண்றது, இதெல்லாம் சர்வசாதாரணம் நடக்கிறது இல்லையா? அதற்கப்புறமாக ஏன் இவனை கொன்னீங்க என்ற ஒரு என்கொயரி, போலீஸ் என்கொயரி வரும்போது இவன் ஒரு பொய்யான தகவலை சொல்றது, அவன் பைக்கு திருட வந்தான் அதனாலதான் அடிச்சு கொண்டான். அப்புறம் என்ன ஆகுது? செத்து போன வேலையே போலீஸ் எஃப்ஐஆர் போடுது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவிலே, நாம் எல்லாம் மிக நன்றாக அறிவோம். இது மாதிரி அநியாயக்கார கூட்டத்தினர்களால் ஒரு மனிதன் தேடப்படுகிறான், அவர்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அடுத்து ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும். இந்த ஆபத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல பரக்கத்தான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன ஓத வேண்டும்? அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். 28வது அத்தியாயத்துல 24வது வசனத்துல, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எல்லா அருள்களும் எனக்கு தேவைதான், எல்லா கைர், எல்லா நன்மைகளும் எனக்கு தேவைதான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய, எனக்கு நீ இறக்கி வைக்கக்கூடிய மின் கைரின், நன்மையான காரியங்கள் அனைத்தும் என் இறைவா ஃபகீர், எனக்கு தேவைதான், ஃபகீர் தான், அது தேவை உள்ளவனாகத்தான் இருக்கிறேன் என்கிற இந்த துவா. இதை யார் ஓதினார்கள்? இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். எப்போது ஓதினார்கள்? எகிப்து நாட்டிலே சண்டையிட்டுக் கொண்டிருந்த இருவருக்கிடையில் சமாதானம் செய்து வைக்க போக ஓங்கி அவருடைய முதுகிலை குத்துகிறார்கள். அவன் இறந்து போய்விட்டான்.
அங்கிருந்து ஒரு கொலை பொலியை சுமந்து கொண்டு, தவறுதலாகத்தான், கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, அந்த கொலை பொலியை சுமந்து கொண்டு தப்பி வருகிறார்கள். மதிய நகரத்துக்கு வருகிறார்கள். அங்கே சென்று அங்கே நீர் இறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு 2 பெண்களுக்கு அவர்கள் நீர் இறைத்து கொடுக்கிறார்கள். ஒரு மரத்தடியிலே ஒரு நிழலில் அவர்கள் ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ் அப்படித்தான் கூறுகிறான். ஒரு மரத்தடியில ஆசுவாசமா நிழல்ல ஒதுங்குறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒதுங்கினார்கள். ஒதுங்கி இந்த துஆவை சொல்றாங்க. யா அல்லாஹ், நான் எகிப்துக்கு திரும்ப போக முடியாது. இந்த ஊர்ல நான் இருக்கிறதா இருந்தா என்ன ஒரு நம்பிக்கையில் நான் இருக்கிறது, எந்த ஊருக்கு போறது எனக்கு எதுவுமே தெரியவில்லை இறைவா, நான் இப்படி சிக்கி கொண்டேன். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர் என்ற துஆவை ஓதிய உடனேயே அல்லாஹ் சொல்றான், ஃபஜாஅதுஹு இஹ்தாஹுமா, எந்த 2 இளம் பெண்களுக்கு இவர்கள் தண்ணீர் இறைத்து கொடுத்தார்களோ அந்த 2 இளம் பெண்களில் ஒருவர் மூசா நபியை தேடி வந்து விட்டார்கள். ஃபஜாஅதுஹு, உடனே வந்தார்கள். இஹ்தாஹுமா, அந்த 2 பெண்களில் ஒருவர் வந்தார். தம்ஷி அலஸ்தஹியா, வெட்கத்தோடு நடந்து வந்தார். காலத், வந்து சொன்னார்கள், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத லனா, எங்களுக்கு நீர் போட்டீர்கள் அல்லவா, அதற்கு கூலி தருவதற்காக என் தந்தை உங்களை அழைக்கிறார், வாருங்கள் என்று அந்த 2 பெண்களிலே ஒருத்தி வந்து அழைத்து கொண்டு போனார் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா 28வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அந்த துஆவையும் அடுத்து 25வது வசனத்திலேயே இந்த நிகழ்வையும் சொல்லி காட்டுகிறார். அதற்கு பிறகு அழைத்து வர சொன்ன அந்த தந்தை யாருன்னா ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்டு பண்ணையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேலைக்கு சேர்ந்து ஷுஐப் நபியினுடைய மகளில் ஒருவரை மனம் முடித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அங்கே பெறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் இப்படி கூறுகிறான், உடனேயே அந்த பெண் தேடி வந்தார். அந்த பெண் தேடி வரவும் ஆசுவாசம் அடைந்தார்கள். ஒரு நல்ல பாதுகாப்புக்குள் அவர்கள் நுழைந்து விட்டார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், திருமணமாகாமல், திருமணம் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் இந்த துஆக்களை ஓதுவார்கள் என்று சொன்னால், மணமுடிக்காதவர்கள் இந்த துஆவை ஓதும் போது அல்லாஹு தஆலா வெகு விரைவாக நல்ல சாலிகான ஒழுக்கமான ஜோடியை தருவான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள், ஒரு நபியினுடைய மகள் ஜோடியா கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அப்ப இந்த இறைவா, நீ எனக்கு இறக்கி வைக்கக்கூடிய எல்லா அருள்களும் எனக்கு தேவைதான். எனக்கு பாதுகாப்பு தேவை, ஒரு நல்ல தொழில் தேவை, ஒரு நல்ல குடும்பம் தேவை. இது எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுத்தான் ஒரு நபியின் மூலமாக. எனவே இந்த துஆவை அநியாயக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் ஓதலாம். அதுபோல திருமணம் தள்ளி போகக்கூடியவர்களும் இந்த துஆவை ஓதிக்கொண்டிருக்கலாம். அந்த ஆள் ஓதணும், அது சார்பா பெற்றோர் ஓதுறது அது இல்லை, அவங்க அந்த துஆவை ஓத வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது. அதற்கடுத்து அந்த அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார்கள் அல்லவா ஷுஐப் நபிட்ட, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபலம்மா ஜாஅஹு வகஸ்ஸ அலைஹில் கஸஸ், அந்த தந்தையை சந்திப்பதற்காக அந்த பெண் அழைத்தவுடன் நம்ம பின்னாலேயே போய் மூசா நபி இந்த தந்தையை பார்த்து விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. நான் யாரு, எதனால இங்க வந்தேன், எல்லா விவரத்தையும் சொன்ன உடனே ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், வகால லா தஹஃப் நஜௌத மினல் கௌமில் ஸாலிமீன், நீங்கள் இனி பயப்பட வேண்டாம், அநியாயக்காரர்களிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பை பெற்று விட்டீர்கள். நஜௌத என்பது பாஸ்ட் டென்ஸ், பெற்று விடுவீர்கள் சொல்லல, பெற்று விட்டீர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்தது அந்த துஆவின் மூலமாக. இது 28வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து பாருங்கள், குழந்தை பாக்கியம், இப்ப திருமணம் முடிஞ்சிருச்சு, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது. அவர்கள் என்ன துஆ ஓத வேண்டும்? அல்லாஹ் தஆலா அதை இறைத்தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயால் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரப்பி லா ததர்னி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரிசீன், என் இறைவா, என்னை தனி ஆளாக விட்டு விடாதே. ரப்பி லா ததர்னி, என்னை விட்டு விடாதே, ஃபர்தா, தனி ஆளாக என்னை விட்டு விடாதே இறைவா, வ அன்த கைருல் வாரிசீன், நீதான் வாரிசை தருபவர்களில் சிறந்தவன்
என்று இறை தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? அதுக்கு ஃபஸ்தஜப்னா லஹு, உடனே அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம். இந்த துவாவை அவர்கள் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி வைத்திருந்த மெஹராப் என்கிற அந்த இடத்தில் வைத்து கேட்கிறார்கள். பொதுவாக மெஹராப் அப்படிங்கிற சொல் இருக்கு பாருங்க, உங்களுடைய விளக்கத்துக்காக சொல்கிறேன். பள்ளிவாசலுக்கு தொழ போகக்கூடியவங்க பார்த்தா தெரியும், இமாம் நிற்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்கும். ஜும்மாவுலையும் பெருநாள்லையும் அதுக்குள்ளதான் போய் இமாம் நிற்பாரு. ஏன்னா பின்னால கூட்டம் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு பேர் மெஹராப் என்று சொல்வார்கள். மெஹராப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய வேர் சொல் என்ன தெரியுமா? ஹர்பு. மெஹராப் என்கிற வார்த்தையினுடைய வேர் சொல் வந்து ஹர்பு. ஹர்புனா என்ன அர்த்தம்? யுத்தம் அப்படின்னு அர்த்தம். மெஹராப்னா என்ன அர்த்தம்? யுத்தம் செய்யும் கருவி அப்படின்னு அர்த்தம். மெஹராப் எங்க சண்டை போடுது? அதை யுத்தம் செய்யும் இடம் என்கிற அர்த்தத்திலும் அந்த மெஹராப் மிஃபால் என்கிற வாய்ப்பாட்டில் வரக்கூடிய அதை யுத்தம் செய்யும் இடம் என்கிற பொருளிலும் பயன்படுத்துகிறார்கள். அங்க யுத்தம் நடக்கலாம். மெஹராபுக்கு ஏன் மெஹராபுன்னு பேர் வருதுன்னா அது யுத்தம் நடக்கிற இடம். அங்க என்ன சண்டை நடக்குது என்றால் ஷைத்தானுக்கும் மனிதனுக்கும் இடையில் சண்டை நடக்குது. இறைவனை நெருங்க விடாமல் ஷைத்தான் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கு இடையில குறுக்க நிற்பான். அவன் அடிச்சு விரட்டிட்டு இவன் இறைவனை நெருங்குவான். அதனாலதான் அதுக்கு பேர் மெஹராப். அதுபோல ஒரு நபர் தனியாக இறைவனை வணங்குவதற்காக வீட்டிலே தொழுகைக்கு அவர் இடம் வச்சிருந்தான், அதுக்கு பேர் மெஹராப்னு பேரு. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக பைத்துல் முகத்தஸ் அவர்களுக்கு இருந்த தனியான அந்த இடத்துக்கு பேர் மெஹராப். அங்கே நின்று கொண்டுதான் ஜக்கரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது துவா செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த தொழுது துவா செய்த உடனே என்ன செய்கிறான் என்றால் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். வஹபுனா லஹு யஹ்யா, யஹ்யா என்கிற குழந்தையை நாம் அன்பளிப்பா அவர்களுக்கு தந்தோம். அதுக்கடுத்து வாசகங்கள் தான் வாஸ்லஹ்னா லஹு ஸௌஜா, ஜக்கரியா நபியினுடைய மனைவியை, ஜக்கரியா நபியினுடைய குழந்தை பேற்றுக்காக நாம் சீராக்கினோம். அந்த உடம்பு சீரா இல்ல, அந்த உடம்புல அவருடைய மனைவியின் உடல்ல குழந்தை பேருக்கான தன்மை இல்லை. இங்கே ஜக்கரியா நபி துவா செய்த உடனே ஜக்கரியா நபியினுடைய மனைவியின் உடலை குழந்தை பெற்றுக்கு அல்லாஹ் சரியாக்குகிறான். குழந்தை பெற்றுக்குள்ள காரணங்களையும் அதற்குள்ள வாய்ப்புகளையும் உடைய உடல்ல அல்லாஹ் உண்டாக்குகிறான். வாசுலஹ்னா லஹு ஸௌஜா, இதற்காக அவருடைய மனைவியை நாம் தயார் செய்தோம். அஸ்லஹ்னா சீர்திருத்தினோம், ஒழுங்குபடுத்தினோம் அவருடைய உடல் அமைப்பை என்பதோடு அல்லாஹ் விட்டுவிடவில்லை. இன்னும் சொல்கிறான், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத் யதுஊனனா ரகபம் வ ரஹபா வ கானூ லனா காஷிஈன். அவர்கள் இறைவனை வணங்குவதிலே யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மைகளை செய்வதிலே விரைவார்கள். யதுஊனனா ரகபம் வ ரஹபா, இறைவனை அச்சத்தோடும் அழைப்பார்கள். கண்டிப்பா அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கையோடும் ஆதரவோடும் இறைவனை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். வ கானூ லனா காஷிஈன், நமக்கு அஞ்சி பணிந்து நடப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை, ஜக்கரியா நபியினுடைய குடும்பத்தையே போடுகிறார். கேட்ட அந்த துவாவை வச்சு ஒரு நல்ல சாலிகான பிள்ளையை கொடுத்தான் பாருங்க, இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுத்தான் பாருங்க. அந்த மனைவியினுடைய உடலை கணவர் கேட்கக்கூடிய துவாவை வச்சு அல்லாஹ் சீர்திருத்தினான் பாருங்க. இதை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், இந்த நிலையில் ஜக்கரியா நபியை போன்ற குழந்தை பாக்கியம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதை நாம் ஓதினால் அல்லாஹ் வெகு விரைவாக நமக்கு அந்த பாக்கியத்தை தருவார். அதற்கடுத்தபடியாக அருள்மறையாம் திருக்குர்ஆனில் 27வது சூராவில் இடம்பெற்றிருக்கின்ற 62வது வசனம். இதை எப்போ ஓதணும் சொல்றாங்கன்னா, கூட்ட நெரிசல்ல சிக்கிக்கிட்டாங்க பாருங்க. கூட்ட நெரிசல்ல ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், ட்ரெயின்ல போறோம், பஸ்ல போறோம், பெரிய மாலுக்கு போறோம், அல்லது தவாஃபுக்கு போறோம், நம்ம காரியத்தை சொல்லுவோமே, தவாஃபுல போறோம், கடுமையான கூட்டம் இருக்குது. மஸ்ஜித் நபவிக்கு போறோம், ஹஜ்ஜி கும்ராவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தொழுகை ரொம்ப நெரிசல் இருக்குது. அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு, இதே மாதிரி இது பிசிக்கலான நெருக்கடி, உடல் ரீதியான நெருக்கடி இல்லை, இன்னொன்று மன ரீதியான கஷ்டம், மன ரீதியான நெருக்கடி, ஒரு சின்ன விதமான மன வருத்தம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம இந்த துவாவை ஓத வேண்டும். என்ற துவான்னா, அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபால் அர்த். அம்மை யுஜீபுல் முத்தர், நெருக்கடியிலே சிக்கிக் கொண்டவனை, சிக்கிக் கொண்டவருக்கு யார் பதில் அளிக்கக்கூடியவர்? யார் பதில் அளிப்பார்? இதா தஆஹு, அவன் அழைக்கும் போது, வ யக்ஷிஃபு ஸூ, அவனுடைய தீங்கை நீக்குவது யார்? வ யஜஅலுக்கும் குலஃபால் அர்த்,
பூமியிலே அவர்களை பிரதிநிதிகளாக ஆக்கி வைப்பவன் யார்? எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லவா என்று கேட்கக்கூடிய துவா. இதை ஓதுவோம் என்று சொன்னால் அந்த நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதற்கடுத்தபடியாக இன்னொரு 8வது துவா என்று சொன்னால், வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில், வீட்டை விட்டு வெளியே போறோம், ஒரு பிசினஸ் ஒரு கடை திறக்க போறோம், ஒருத்தர் ரூபா தரணும் வாங்க போறோம், வர வேண்டிய கடனை வாங்க போறோம், ஒரு நோக்கத்துக்காக வெளியில போறோம். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு நாடுனதுதான் கிடைக்க போகுது. நீ போனதுனாலேயே தரணுங்கிறது அவசியம் இல்லை, நீங்க போனதுனாலே வியாபாரம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடுனது தான் நடக்க போகுது. அப்படியானால் அப்படி நம்ம எதிர்பார்த்ததை விட வியாபாரம் குறையும் போது மனசுல ஒரு சஞ்சலம் வரும், ஒரு சின்ன அதிருப்தி வரும். என்ன அல்லாஹ் நம்மளை இப்படி பண்ணிட்டான், இந்த எண்ணம் எல்லாம் வராம இருக்கணும்னு சொன்னா இதை ஓதணும். அப்படி அந்த எண்ணம் வந்துட்டாலே நயவஞ்சகத்தினுடைய வாசல் திறக்குதுன்னு அர்த்தம். அந்த எண்ணத்தை ஊட்டுறவனே சேத்தான் தானே. நயவஞ்சகத்தினுடைய வாசல் அடைக்கப்பட வேண்டுமானால் இந்த துவா ஓதணும். இது சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம். அதிலே சொல்கிறான், ஹஸ்புனல்லாஹ் சயுதீனல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலுஹு இன்னா இலல்லாஹி ராகிபூன். இந்த துவா ஓதணும். அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹும் ரசூலும் ஒரு வழியை அவருக்கு கற்றுக் கொடுத்தான். பிசினஸ் பண்ணணும், இப்படித்தான் தொழில் பண்ணணும், இந்த வழியில தான் உனக்கு பணம் வரணும், அப்படி பணம் வரும்போது நீ இந்த மனநிலைக்கு தான் இருக்கணும் என்று அல்லாஹும் அவருடைய ரசூலும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கார்கள் அல்லவா. அதை நினைவில் கொண்டு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், சயுதீனல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடைகளை நமக்கு தருவான், வ ரசூலு, அவருடைய திருத்தூதரும் தருவார். திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார்கள் என்றால் அந்த ஹலாலான வழி என்னவென்று கற்றுக் கொடுத்தார்கள் அல்லவா, அந்த ரூட்ல போகும்போது அல்லாஹ் நமக்கு தருவான். இன்னா இலல்லாஹி ராகிபூன், நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலேயே ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவனையே நம்பி சார்ந்து இருக்கிறோம், அவன் மேல அபிமானம் நமக்கு இருக்கிறதுனால அல்லாஹ் தருவான்னு நினைக்கிறது. இது 8வது. அடுத்து வரக்கூடிய 2 துவாக்கள் நேரம் ஆகி கொண்டு செல்கிறது. இருந்தாலும் இந்த 2 துவாவை முடிச்சிருவோம். இந்த 2ம் ஆகிரத்துக்காக கேட்பது. அது என்னன்னு சொன்னா, இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத், வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். ஆகிரத்துக்காக, யா அல்லாஹ் என்னை ஜன்னத்து நஈம் என்கிற சொர்க்கத்தை அடையக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று கேட்ட துவா. உலகத்துக்கே கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆகிரத்துக்காக கேட்கணும் இல்லையா? ஆகிரத்துக்காக கேட்பதில் எப்படி கேட்கறது சிறந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா. அவன் நமக்கு தந்தை, நபிமார்களின் தந்தை. எனவே வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், இதை 26வது சூரத்து ஷுஆராவுல 85வது வசனத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஜன்னத்து நஈமை அடையக்கூடியவனாக என்னை ஆக்கு இறைவா அப்படின்னு துவா செய்யணும். இப்ராஹிம் நபி கற்றுத் தந்தது. அதுக்கடுத்து நம்ம ஃபிரௌனுடைய மனைவி அவங்க கேட்ட துவா, ரப்பி பினிலி இந்தக பைத்தம் ஃபில் ஜன்னah, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை தருவாயாக என்று கேட்டார்கள். இந்த மாதிரி திருக்குறான்ல இது 66வது சூரா தஹரீம்ல 11வது வசனம். இதெல்லாம் திருக்குறான்ல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நெல்லடியார்கள் நபிமார்கள் கேட்ட துவான்னு வரக்கூடியவைகள். அதை அல்லாஹ் அந்த வாசகத்தையே அருள்மறையாம் திருக்குறான்ல சொல்றான்னு என்ன அர்த்தம்? நீங்க இதே மாதிரி கேளுங்க, நான் தர்றேங்கிறதும் அதுக்கு அர்த்தம். மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத், ஆதம் நபி அல்லாஹ்விடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அதை வைத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று கூறுகிறான். ஆகையினால அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் வலிமையானவை. அதை வைத்தே நம்முடைய துவாக்களை நாம் கேட்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றி நம்முடைய வாழ்வை ஒளிமயமான வாழ்வாக நம்முடைய வாழ்வை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ரமலானிலே இந்த துவாக்களை நாம் அதிகமாக அந்த நிய்யத்தோடு ஓதி அந்த நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றும் நிலவட்டுமா.